ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பர்ஃபெக்டான நல்ல மொறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனல் சிட்ஸா சமையல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதை சின்னதாக ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ். எவ்வளோதான் பொரிச்சு வச்சாலும் காணாமல் போயிடும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் காலிஃப்ளவரை கொதிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு நார்மல் வாட்டரில் 1 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் காலிஃப்ளவரில் புழு பூச்சி ஏதாவது இருந்தால் க்ளீன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா காலிஃப்ளவர் மொறுன்னு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, நான் 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால லெமன் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்தாக்கா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, காலிஃப்ளவரும் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. சூடான எண்ணெயில் மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் காலிஃப்ளவரை ஒன்றா தான் போடணும். மொத்தமாக போட்டாக்கா காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமானதும் எடுத்தால் நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, போடும்போது சாஃப்டாக இருக்கும், வெந்துருச்சுன்னா ரஃப்பாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் பார்க்கும்போது நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான். காலிஃப்ளவர் 65 செய்கிறது ரொம்ப ஈஸி. நினச்சா சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனல் சிட்ஸா சமையலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.